எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபோனில் கான்டாக்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து பேக்கப் எடுக்கிறது, அதாவது ரீஸ்டோர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ரீஸ்டோர் மீன்ஸ் இப்போது ஒரு மொபைல் தொலைஞ்சிருச்சு, நம்ம கூகுள் ட்ரைவ்லேருந்து எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் எப்படி இந்த ஃபோனில் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு க்ளீனாக பார்த்துறோம். அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி ஃபுல்லாக வந்து இப்போது ஒரு ஃபோன் தொலைஞ்சிருச்சு, கூகுள் ட்ரைவ்லேருந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் தெரியாதனமாக உங்களுடைய ஃபோன் செட்டிங்ஸில் போயிடாதீங்க, இருக்காது நண்பா. அந்த கான்டாக்ட் அதை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த செட்டிங்ஸே இருக்காது. ஃபோன் செட்டிங்ஸில் போனீங்கன்னா வேஸ்ட் தான். நீங்கள் உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணாலும் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கான்டாக்ட்ஸ். இதான் பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்கு ப்ரொசீஜர். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் டு ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா வேறு டிவைஸில் இருக்கிறது நம்ம ஃபோனுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம அது எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறோம். அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இம்போர்ட் மீன்ஸ் இறக்குமதி, எக்ஸ்போர்ட் மீன்ஸ் ஏற்றுமதி. அதை நம்ம ஏற்றுமதி தான் பண்ணுறோம். நம்ம ஃபோனில் இருக்கிறது வேறு இதுக்கு வந்து ஏற்றுறோம், அதாவது நம்மளுடைய மெமரிக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த செலக்ட் ஆலை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா கான்டாக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் 245, என்கிட்ட மொத்தமாக வந்து 245 கான்டாக்ட்ஸ் இருக்குது நண்பா. இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என் மொபைல், அதாவது எஸ்டி கார்டில் வந்து பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு ஃபோல்டரில் வந்து கான்டாக்ட், அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் விசிஎஃப் ஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சு நண்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து சேவ் ஆகிடுச்சு. மேலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து ஐக்கான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஐக்கான்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து டைரெக்டாக இம்போர்ட் ஆகிட்ருக்கும். இப்போது நம்மளுடைய ஃபைல் மேனேஜரில் வந்து செக் பண்ணிடலாம். ஸோ எஸ்டி கார்டு தான் சொல்லியிருக்காங்க. எஸ்டி கார்டு அதில் பார்த்தீங்கன்னா பேக்கப், அதில் வந்து கான்டாக்ட், இதில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு நண்பா. இவ்வளோ தான் நண்பா ப்ரொசீஜர். ஒருவேளை நீங்கள் மெமரி கார்டு போடல அப்படின்னா உங்களுடைய ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா பேக்கப் அந்த ஆப்ஷனில் வந்து சேவ் ஆகிடும். நான் மெமரி கார்டு போட்டிருக்கிறதுனால மெமரி கார்டில் வந்து சேவ் ஆகிருக்கு நண்பா. இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா எப்படி ட்ரைவுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, உங்களுடைய ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த ஐடி பார்த்திங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணுவீங்க, எந்த ஐடி வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது மறக்காமல் வச்சுருப்பீங்களோ அந்த இமெயில் ஐடி வந்து கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க கூகுள் ட்ரைவில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அப்லோட், அப்புறம் ஸ்கேன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து அப்லோட் தான் பண்ணுறேன்பா. ஸோ அப்லோடை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நான் சொன்னேன்ல அந்த இது வந்து எஸ்டி கார்டில் போயிட்டு இதில் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து கான்டாக்ட், இதில் இப்போது நான் இந்த ஃபைல் வந்து சூஸ் பண்ணிட்டேன்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து அப்லோடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. மொத்தமாக இது வந்து 256 KB. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடுச்சுன்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இதை நம்ம எக்ஸாம்பிளுக்கு இதை டவுன்லோட் பண்ணோம்னா மேலே வந்து 3 டாட் ஐக்கான் இருக்கும். இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறதோ இல்லை மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதோ எல்லா ஆப்ஷனும் இதிலே பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நண்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் நம்ம சேனல் பற்றி. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம் நண்பா.